எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? 4வது. தமிழில் என்ன முதன்மையான மாணவரா நீங்கள்? எத்தனை மார்க் எடுப்பீங்க? எப்பவும் ஃபுல் மார்க்ஸ். தமிழை வந்து அதிகமாக நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணமாக இருக்குது? எதனால உங்களுக்கு தமிழ் மேலே இவ்வளோ ஆர்வம்? தமிழ் வந்து ஆங்கிலத்தை பார்த்தா அது வந்து அதுக்கு ஒரு இதுக்கு வந்து இன்னும் இருக்காது, அதுக்கு இருக்காது, அந்த மாதிரி கொஞ்சம் சம்டைம்ஸ் குழப்பமாக இருக்கும். ஆனால் தமிழில் வந்து பேசிக்லி வந்து ஒரே வார்த்தையில் நிறைய மீனிங்ஸ் இருக்கலாம். ஒரு கா வந்து எழுதினா அது மேலே ஒரு புள்ளி போட்டால் இருக்கு. ஆனால் வந்து இங்கிலீஷில் வந்து இக்குன்னு சொன்னால் ஐ போட்டுட்டு இன்னொரு கே பண்ணணும். ஸோ ஒரே வேர்டில் வந்து மேலே புள்ளி போட்டால் அது இக்காகுது. ஆனால் ஆங்கிலத்தில் இக்குங்கிறதுக்கு ஐ போட்டு கே போடணும் இல்லையா? ஸோ 2 வேர்டு தேவைப்படுது. தமிழில் வந்து எளிமையாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தமிழ் எளிமையாக இருக்குது. அது வந்து வீட்டில் நீங்கள் தமிழ் பேசுகிறது ஒரு காரணமா, அல்லது வீட்டில் தமிழ் பேசாமல் இருந்தால் உங்கள் சூழல் வேறு மாதிரி இருக்குமா? தமிழ் வீட்டில் நான் அதிகமாக பேசுவேன். அதனால உங்களுக்கு இந்த அதே மாதிரி நீங்கள் கதை புத்தகம்லாம் படிக்கிறீங்களா? எது பிரிண்ட் காப்பி படிக்கிறீங்களா, ஆன்லைனில் படிக்கிறீங்களா? பிரிண்ட் காப்பி. ஓகே. பிரிண்ட் காப்பி படிக்கிறாங்கும் போது என்ன மாதிரி புத்தகம் உங்களோட தேர்வு வந்து என்ன மாதிரி புத்தகமாக இருக்குது? கதை புத்தகம் எல்லாம் கதை புத்தகம்னா ஒரு எல்லாமே வந்து ஒரே ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாத மாதிரி இப்போ நான் ஒன்று படிச்சிடேன்னா இன்னொன்று வந்து திடீர்னு இது வருது, ஆனால் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி வருது. ஓகே. உங்களுக்கு வந்து தமிழில் வந்து இலக்கணம் அதெல்லாம் வந்திருக்கா, இல்லை நம்ம தான் படிக்க போறீங்களா? தமிழ் இலக்கணம், அதாவது மரபுச்சு வினைத்தொகை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, அது இனிமே தான் படிப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுதணுங்கிற ஆர்வம் வந்துருக்கு. நீங்கள் 4ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்க, ஆனால் எழுதணுங்கிற ஆர்வம் வந்துருக்கு இவ்வளோ சின்ன வயசில். இதுக்கு என்ன காரணம்? எது வந்து உங்களை எழுத தூண்டுச்சு? வந்து சின்ன வயசுல வந்து சும்மா வந்து கதை புத்தகத்தை எழுதிருந்தேன். ஏன்னா ஏதாவது எழுதிட்டு சும்மா வச்சுருக்கேன். அப்புறம் அப்பா அம்மா படிக்கிறேன். அப்படியே வந்து நான் நிறையா ஆங்கில கதை புத்தகங்களை படிச்சுட்டேன். தமிழ் கதை புத்தகம் சம்டைம்ஸ் படிப்பேன். அந்த ஆர்வமான கதை புத்தகம்லாம் அந்த மாதிரி. தமிழ் வந்து அதிகமாக தமிழ் வந்து என்ன படிக்கிறேன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பிக்சர்ஸ் அதிகமாக இருக்காது. ஒரு பிக்சர் தான் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சின்ன ஸ்டோரியாக இருக்கும் ஒரு பெரிய புத்தகத்தில். ஆனால் அது வந்து ஒரே ஸ்டோரி ஒரு புத்தகத்தில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி புத்தகம் அந்த மாதிரிலாம் நான் அதிகமாக படிப்பேன். அப்போ உங்களுக்கு ஆங்கிலம் புத்தகம் படித்து அதே மாதிரி நம்ம தமிழில் எழுதணுங்கிற ஆர்வம் வந்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆங்கில புத்தகம் என்ன மாதிரி புத்தகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கணும்? நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஜோராக பேசுங்க. ஒரு புத்தகத்தோட ஜெரானிமஸ் அதுதான் நான் வந்து சரி. அது வந்து உங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி இல்லையா? எப்போ நைட்டு வந்து அந்த புக்கை படிச்சுட்டு. சரி. அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தாட்ஸ் வரும்? அடுத்த புத்தகம் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற புத்தகம் என்னவா இருக்கும், அதை நான் அதை ஃபில் பண்ணிட்டு அதை பின்னாடி வந்து பார்த்து என்ன புத்தகம். ஸோ வந்து அது எந்த புத்தகம் நல்லா இருக்கும் அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து எப்படி ஃபாலோ பண்ணாலே. எங்கே நேஷனல் லைப்ரரிக்கு போகிறீங்களா? அந்த ஸ்கூல் லைப்ரரி. ஸ்கூல் லைப்ரரியில் அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது இல்லையா? நிறையா கலெக்ஷன் இருக்குது. தமிழில் இருக்க அந்த அளவு கலெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. ஸோ அந்த தமிழ் கதை புத்தகம்லாம் இருக்குது இல்லையா? அதில் யார் புத்தகம் நீங்கள் விரும்பி படிப்பீங்க? தன்முனைப்பு புத்தகம், செல்ஃப் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி புத்தகமா இல்லை கதை புத்தகங்களா? அதை படிச்சுட்டு வியாழனும் வெள்ளியும் வந்து அசம்பிளிக்கு முன்னாடி படிக்கும்போது மதக்கண் புத்தகம். ஸோ அப்போ நான் அந்த மாதிரி அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பேன். சரி. உங்கள் ஸ்கூலோட உங்களை இந்த அளவுக்கு ஊக்குவித்து அந்த தமிழ் வாத்தியார் பேர் சொல்லலாமா? அவங்க பேர் என்ன? அவங்க வந்து தலோத்ரா பிரைமரி ஸ்கூலில் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்திருக்காங்க படிக்கிறது. சேர்ந்து அந்த டீச்சரும் சேர்ந்து உங்களை வந்து இந்த அளவுக்கு ஆர்வமாக இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கதை வந்து அடுத்தது இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களா, நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்களான்னு கேட்டீங்கல்ல, அந்த கதையோட பேர் இன்னும் வச்சுருக்கீங்களா இல்லை நீங்கள் தான் திங்க் பண்ணுங்க? என்ன பேர்? த வேர்ல்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். அது ஆங்கிலத்தில் வரப்போதா தமிழில் வரப்போதா?
மொழியாக்கம் பண்ண போறீங்க இல்லையா? வெரி குட் வெரி குட். அப்போ வந்து தமிழில் ஒரு புத்தகமும் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் நம்ம வெளியாக்குவோம். அதுக்கு பிறகு அது அடுத்தது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போனோம்னா அதை நம்ம மொழிமாற்றம் செஞ்சு தமிழில் போடலாம். சரியா? ஸோ உங்களுடைய ஆர்வத்துக்கும் உங்கள் நேரத்தை நான் வந்து பகிர்ந்தமைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்குற ஒவ்வொரு மாணவரும் தமிழை ஏன் இப்போ வந்து சரியாக படிக்கணும்னு சிந்திப்பாங்க. தமிழை வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜாக பார்க்காம அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாழும் மொழியாக வந்து அதோட இரண்டரை கலந்து நீங்கள் இந்த அளவுக்கு தமிழை பேசும்போது, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இருந்து நான் அந்த தமிழ் புத்தகத்தை 92லேருந்து சிங்கப்பூருக்கு வந்ததுலேருந்து விற்பனையில் இருக்கேன், பப்ளிஷிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு உங்களை பார்த்து இன்னும் உற்சாகம் வருது. இப்போ உங்கள் வயசில் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க, ஆனால் என் வயசில் நான் கதை புத்தகம் மட்டும்தான் படித்தேன். 4ஆவது வயசில் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன் வரும்போதும் ஊரில் வந்து எங்கள் வீட்டில் பெரிய கலெக்ஷன் இருக்கும். அதை நான் படித்ததுனால எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சு கூட தமிழ் மேலே ஆர்வம் விடாமல் இருந்து சிங்கப்பூருக்கு வந்ததில் அந்த தொழிலே இறங்கி இன்னைக்கு 99லேருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷமாக நான் அந்த தமிழ் சொந்தமாக கம்பெனி வச்சு ப்ரெசன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ்ங்கிற இதில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். புத்தக விற்பனையில் இருக்கோம். நம்ம உங்கள் ஸ்கூலுக்கும் அடுத்தது ஒரு புக் ஃபேர் போடலாம். புக் ஃபேர் போட்டு உங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்கும் நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நம்ம செய்வோம். உங்கள் புத்தகத்தை விரைவிலே கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாம் முயற்சிக்கலாம். நன்றி. ஓகே, பார்ப்போமா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.